அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 372 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் கொடுத்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் கேண்டலில் ஒரு 53 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கே தவிர வேறு எந்த செக்டாருமே அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. பட் நிஃப்டியெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்துமே கூட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கும், ஏன்னா இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 54 பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது மறுபடியும் டவுன் ஆகுமா, ஸோ அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குது, ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ். இப்போ எஸ்டர்டே நாம் ஹிந்துஸ்தான் காப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர் ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர் ஒரு 4% க்ரோத் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நியூஸை நாம் ஒரு புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நியூஸ் காமனாக கொடுத்துருவாங்க. பட் அதை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிற பொறுத்து தான் நாம் ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை அந்த ஸ்டாக்ஸில் எஃப்என்டோவோ இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ நாம் பண்ண முடியும். அது எப்படிங்க அது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு தொடர்ந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட நியூஸை மட்டும் எடுத்துகிட்டு நாம் டிஸ்கஸ், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் பெங்களூர்லேருந்து கால் பண்ணி கேட்டிருந்தாரு, ஸ்டாக் நியூஸ் நிறையா வந்துட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டாக் நியூஸுமே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் குழப்பமாயிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் நியூஸை எடுத்து வச்சு அந்த ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதை மட்டும் நாம் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ நீங்களும் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நியூஸை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 6 months ஆச்சு டெய்லி ஒரு ஸ்டாக். ஏன்னா எல்லாருமே ஒரு ஜாபில் இருப்பீங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ டைம் கிடைக்கிறப்போ ஒரு 1/2 hour ஒரு moneycontrol.com இருக்குது, livemint.com இருக்குது, எக்கனாமிக் டைம்ஸ், நிறைய .com இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் நியூஸை எடுத்து ஸ்டாக்ஸோட நியூஸை எடுத்து ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்றைக்கி வந்திருக்கிறது இந்தியா புல்ஸ். இப்போ இந்தியா புல்ஸுங்கிறது ஒரு 30 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக், ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3700 கோடி ரூபாய்க்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா குருகிராம் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி இந்த குருகிராம் ப்ராஜெக்ட் ஒரு 23,608 கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இப்போ இவங்களும் சைன் பண்ணியிருக்கனால ஒரு 3700 கோடி ரூபா சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, அப்போ இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸை நாம் எடுத்துக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஸோ இவங்க ஒரு ப்ராஜெக்டை ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இந்தியா புல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியா புல்ஸுங்கிறது ரொம்ப மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக இருக்கிற ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 6,300 கோடி ரூபாய் மட்டும்தான் இதோட கேபிட்டல். இதோட ஹை எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 32.5 வரைக்கும் போயிட்டு இப்போ 27.1 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த நியூஸ்னால ஜஸ்ட் ஒரு 0.15% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வர நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு போன வாரம்லாம் ஒரு சுகர் நியூஸை பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ சுகர் நியூஸை வச்சு ஒரு ஸ்மால் கேப் எல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா ஒரு 5% 6% எல்லாம் நமக்கு மேலே வந்தது. ஏன் அப்படின்னா அது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சுகர் வந்து டிமாண்டில் இருக்க ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் யார் சொல்கிறாங்கங்கிறது பொறுத்தும். பட் இந்தியா புல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது 3700 கோடி ரூபாயுமே அவங்களுக்கு லாபம் வந்து கிடையாது. ஸோ அதுலேயும் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுறப்ப எவ்வளோ லாபம் அதெல்லாம் வச்சு தான் ஸோ இந்தியா புல்ஸுங்கிறது பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். பட் இப்போ இந்த 3700 கோடி ரூபாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இதன் மூலியமாக இந்த பங்கு வந்து கொஞ்சம் ஏறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து நல்ல ஒரு குட் குவார்ட்டர் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி டெலிவர் குட் ப்ராஃபிட் க்ரோத் ஆஃப் 36.6%. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் லோ. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர், அதாவது இந்த கம்பெனிக்காரங்களே வந்து வெறும் 32.9% தான் வச்சுருக்காங்க. இது யார்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எஃப்ஐஎஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸ் கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா 17.08% வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ டிஏஎஸ் கிட்ட அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் இந்த எஃப்ஐஎஸ் கிட்ட அதிகமாக இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா டக்குன்னு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்னா பங்கு ஒரே நாளில் கூட பெரிய அளவில் வந்து சரி வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் இந்த டேட்டா வந்து நாம் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட வெறும் 32.91% தான் இருக்குது. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46% வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த நியூஸ் வந்து பார்க்கலாம். அதாவது பிளாக் டீல் வந்து நடந்திருக்குங்க. 6900 கோடி ரூபாய்க்கு வந்து பிளாக் டீல் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் டீல்னா என்னங்க அப்படின்னா இப்போ பங்கு சந்தைக்கு அந்த கேண்டில்ஸுக்குள்ளாரே இதெல்லாம் வராது. ஒரு 6900 கோடி ரூபா இப்போ நான் போயிட்டு பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு 7000 கோடி ரூபா போட்டு, ஒரு பேஜுக்கு சொல்கிற ஒரு 7000 கோடி ரூபா போட்டு ஒரு பை அழுத்தினா அப்படின்னா உடனே அந்த கேண்டில்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், நான் பை பண்ணுற ரிஃப்ளெக்ட் வந்து அந்த சார்ட்டில் வந்து காட்டிடும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது என்ன நடக்கும் அப்படின்னா 2 கம்பெனிஸ் இருக்கும். அவங்க ஷேர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, இன்டர்சேஞ்ச். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பரிவர்த்தனை மாதிரி பண்ணிக்குவாங்க. வெளியே தெரியாமல் இத்தனை கோடி ரூபா வந்து நான் ஷேர்ஸை கொடுக்குறேன், நீ அமௌண்ட்டை வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சார்ட்டுக்குள்ளாரெல்லாம் வராமல் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதை தான் பிளாக் டீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் டீல்ஸ் வந்து எதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா க்ரோ, ஃபிசிக்ஸ் வல்லா, ருபிகான் ரிசர்ச், வெல்சன் கார்ப், வியாஸ் சயின்டிஃபிக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ இந்த பிளாக் டீலை வச்சு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் போகுமா கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இதே இன்றைக்கே வந்து பாருங்களேன், க்ரோவெல்லாம் நமக்கு வந்து டவுன் தான் இருக்குது. ரூபிகான் ரிசர்ச் வந்து 5.8%, ஃபிசிக்ஸ் வல்லா 4.3%, வெல்சன் கார்ப், வியாஸ் சயின்டிஃபிக் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸில் போய் பார்த்தா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டீப்பாக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சென்டிமெண்ட் தான், ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறாங்களோ இந்த கம்பெனியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குமே தவிர இதை வச்சு நம்ம கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு ஸ்டாக் இறங்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் வந்து அடுத்த நாளே ஒரு 2 or 3 டேஸ்லேயே மறுபடியும் மேலே வந்துடும். நேற்று இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் இதில் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரோ எடுத்துக்கலாம். ஸோ க்ரோ வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஷேரு. ஸோ அது வந்து ஒரு 3.1% வந்து இறங்கியிருக்கு அப்படின்னா மேபி கொஞ்சம் சீக்கிரமாக கூட ரெக்கவரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த நியூஸ் மூலியமாக. ஸோ மற்ற ஸ்டாக்ஸான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ். இன்றைக்கி வந்து என்னங்க பேங்கிங் செக்டார் மட்டும் எதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா எஸ்பிஐ சம்மந்தப்பட்ட, அதாவது எஸ்பிஐ பேங்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இயர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கடன் கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நிறையா வந்து க்ரோத் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கனால மறுபடியும் அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரில் எஃப்ஐஎஸ் வந்து உள்ளார வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலுமே நாளைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ எவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல்ஸில் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து ஸ்டாக் ஹிட் மேப் வந்து ஒரு கால்வாசி தூரம் தான் நல்லா இருக்குது. அதாவது இந்த பேங்கிங்
அண்டு ஃபினான்ஸ் செக்டார் மட்டும்தான் நல்லா இருக்குது. ஒரு 30% மட்டும்தான் நல்லா இருக்குது. மீதி இருக்கிற 70%ம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணா பின்னான்னு விற்றுட்டு போயிருக்காங்க. இதில் பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விப்ரோ, டெக்கம், ஐடி செக்டர், ரிலையன்ஸு போட்டு கண்ணா அப்படின்னான்னு விற்றுட்டு ஒரு 30% மட்டும் ஒரு பச்சையை வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த 30%ம் நாளைக்கு ரெட் கலரில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நான் சொல்கிற அந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆனால் ஓகேங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் எப்படிங்க இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் எப்படி இருக்குது அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ஃபுல்லாக வந்து ஷார்ட் பில்டப்பில் தான் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து ஷார்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் புட் ஆப்ஷன் சைடு வந்து அங்கங்கே ஷார்ட் கவரிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப், லாங் பில்டப், ஸோ மூணுமே கலந்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு ஷார்ட் பில்டப் அண்ட் லாங் அன்வைண்டிங் வந்து போயிட்டுருக்கு. புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப் அண்ட் லாங் பில்டப் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் லாங் பில்டப் பிரச்சனை கிடையாது. லாங் பில்டப் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணியில் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கே தவிர மற்றபடி அத்த மணிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப்பில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ நான் ஒரு 3 மட்டும் சொல்லிடுறேன், மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வந்து என்ரிச் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே ஆப்ஷன் செயின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாங் பில்டப்பு, ஷார்ட் பில்டப்பு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்த்தாச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போயே வந்து ஷார்ட் கவரிங் வந்து இந்த மணி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் பில்டப் வந்து இப்போ அத்த மணி, அதுக்கு அவுட் ஆஃப் த மணியில் மட்டும்தான் லாங் பில்டப்பில் இருக்குது. ஷார்ட் கவரிங் வந்து இந்த மணியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புட் ஆப்ஷன் சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் பில்டப் தான். ஓகே, ஓவராலாக எப்படிங்க இருக்குது அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி அண்டு பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இப்போ காலையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ ஒரு லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வச்சு தான் டேட்டாஸ் வந்து காமனாக வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3570 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் அட்வான்ஸ் வந்து 1965, டிக்ளைன்ஸ் வந்து 1475, அன்சேஞ்சு வந்து 130. கிட்டத்தட்ட நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறதோட பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. 52 வீக் ஹையில் 128 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 69 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் வந்து 52 வீக் ஹையில் வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தாங்க, பெரிய அளவில் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 115, லோயர் சர்க்கியூட்டில் 74. இன்னைக்கு செக்டார் வைஸ் எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம் கொஞ்சம் டாப்பில் இருக்க. ஐடி செக்டார் சொதப்பிடிச்சு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.25% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு நமக்கு ஐடி செக்டார். ஸோ ஐடி, எஃப்எம்சிஜியும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நிஃப்டி மறுபடியும் இன்னைக்கு கேப் அப் ஆன இடத்துலேருந்து நல்லாவே கொஞ்சம் மேலே வந்திருக்கும். பட் போக போக நமக்கு வந்து டவுன் ஆனதுக்கு காரணமே ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி ரெண்டு செக்டாருமே வந்து சொதப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் மட்டும்தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் நல்லாவே வந்து ஒரு எஃப்ஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் தான். ரிலையன்ஸ் இன்னைக்கு காப்பாற்றல, 1.18% வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ காலையில் வந்த நியூஸ் படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து ஏறி இருக்க வேண்டியது. பட் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் சப்ளை தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆயில் சப்ளை இருக்கனால ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயில் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதன்படி ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து மேலே வரும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கலை. இன்றைக்கி ரிலையன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா விட்டு வைக்கலை. டாப் கெய்னர்ஸ்னால் டொட்டாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அல்ட்ரா சின்கோ, ஆக்சிஸ் பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, பாரதி ஏர்டெல், நெஸ்ல் ஐஎன்டி, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாம் லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது மேக்ஸிமம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு
ரெசிஸ்டன்ஸுங்கிறது 58,227 ஓகேங்களா. மற்றபடி ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் வந்து 57,505. ஸோ செல் சைட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் வந்து 57,505. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் எக்ஸ் அதிகமாக தான். இப்போ நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியரிஷுக்கு தான் யூஸ் ஆகும். அதாவது பியரிஷ்னா என்னென்னா, ஒரு ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் நமக்கு கீழே இறங்கிட்டு இருக்கும், ஒரு டெம்பரவரியாக பை ஆகும். அதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு சேனலுக்குள்ளார பை ஆகிட்டு இருக்கும், மறுபடியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல எல்லாம் ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மறுபடியும் இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு வந்து கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்குது. ஸோ பை சைடு பிரேக் அவுட் வந்து நமக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஏன்னா பியரிஷ், அது பேரே வந்து பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான். ஸோ அதனால் பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து நாம் வந்து கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. பியரிஷ்னால் நமக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா கீழே ஃபால் ஆகிறப்ப கொடுக்குற கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸும் அதே மாதிரி தான். இப்போ சென்செக்ஸ் நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ட்ரெண்ட் லைன் எப்படிங்க ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த க்ரீன் கலர் கேண்டில் 25th ஆகஸ்டோட லோவும் அதே மாதிரி 19th ஆகஸ்டோட லோ, ரெண்டு லோவையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரெண்ட் லைன் ரெண்டு ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டு ட்ரா பண்ண அது பேரலல் சேனல்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு 26,713. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தாலோ இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 26,167. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் எனக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 15,078 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த ஆல் டைம் ஹை. எக்ஸாக்டாக ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு கேண்டில் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் ஹேமர் கேண்டலும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு நல்ல ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கேண்டல் தான் கொடுத்துருக்கு. ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ கேப் டவுன் விழுந்தாலோ ஸோ மிட் கேப் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 14,805. அதாவது இன்னைக்கான லோ வந்து 14,977. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா அங்கேருந்து 14,805 வரைக்குமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எம் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், மிட் கேப் நிஃப்டி வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை நெக்லைன்னு சொல்லுவாங்க. அது பிரேக் அவுட் நடக்கட்டும், அந்த நெக்லைனை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது வந்து யூஎஸ்டிஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆகுது, வீக் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, அப்படி தாங்க போயிட்டுருக்கு. ருப்பியை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா, முயற்சி பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து தொடர்ந்து எந்தெந்த திட்டத்தை வந்து கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சிம்பிளாக ட்ரம்ப் வந்து நம்ம ஒரு 3 திட்டத்தை நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ருப்பி வந்து வீக் ஆகிட்டு போயிடுறாரு. அதாவது நம்மளுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிஸுக்குமே அதுதான் ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டேலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏதோ ஒரு இந்தியா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ருப்பிக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு. திடீர்னு ஒரு 4 கம்பெனி மேலே சாங்ஷன் போட்டார், ஆயில் வாங்கக்கூடாதுங்கிறாரு, அது பண்ணால் இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி வச்சுருக்கனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ருப்பி கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 95.40 இது வந்து மறுபடியும் வந்து ஒரு புல்லிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு 3.84% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 30,059 ஓகேங்களா. ஸோ ஹிந்துஸ்தான் காப்பர் 4.18% வந்து நமக்கு மேலே வந்துட்டுருக்கு. இந்தியன் புல்ஸ் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா -0.0% மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் எடுத்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது பாசிட்டிவ் வருதா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து எம்சிஎக்ஸுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னங்க நடந்திருக்கு அப்படின்னா, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூஎஸ் ஆயிலில் சப்போர்ட் அண்ட் பிரேக் அவுட் லெவல் வந்து 80.09. ஸோ இதையும் தாண்டி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. பட் இந்த 1 டே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகணும்.
க்ளோஸ் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் செல் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு செல் செட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேணால் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரூட் ஆயிலில் என்ன அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ 7720 இல்லைனா இதுவும் கொஞ்சம் வேகமாக கீழே இறங்கிட்டே வந்தால் கூட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 7640 to 7720 இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே தெரியும். ஸோ இந்த இடம் இந்த கேப் ஃபில்லிங் இடத்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7780ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இதையும் தாண்டி கீழே இறங்கிட்டு இருக்கு. லோவாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி டேட்டா வந்து இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ரோஸ் அதாவது அதிகமாக இருக்க ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சமாக நமக்கு வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை தான் வரணும். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அதுதான் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இன்றைக்கான ஹை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான லோ வந்து 267, அதே மாதிரி ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 269.4. இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ ஹை அண்ட் லோ தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பைசைட் பிரேக் அவுட் நடக்கும். லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 265.8. அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு அண்ட் சில்வரு அதான் இன்றைக்கி வந்து பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து இருக்குது. 8 மணிக்கு வந்து 6 மணி 6 to 8க்குள்ளார எப்படியும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அதோட பணவீக்கம் யூஎஸோட பணவீக்கம் வந்து எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகும். என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா ஒரு 60 to 70% வரைக்கும் கோல்டு வந்து கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா தெரியுது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதோட ட்ரெண்ட் லைன், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரெண்ட் லைன் கிடையாது, இந்த இடம் ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன். இந்த நெக்லைன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 4618. இதுக்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் ஆனது அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,63,788. இப்போதைக்கு வந்து ஒரு டெம்பரவரி டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து 1,61,683. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கோல்டு கண்டினியூஸாக கொஞ்சம் டவுன் ஆகிடும். அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்றைக்கான ஹையை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்றைக்கான ஹை. லோவை பிரேக் அவுட் பண்ணால் 2,40,828ங்கிறது டபுள் பாட்டம் சப்போர்ட். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு தாங்க மேலே வந்து 1048 ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் ஆனால் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் மேபி 1407 அல்லனா அதையும் தாண்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா MCXக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து எந்த மாதிரி வந்து மூமெண்ட் கொடுக்க போகுது, அதாவது லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பியரிஷ் ஃப்ளாக் வந்து சப்போர்ட் பண்ண போதா, இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ண போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிசி ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய நேமில் நிறைய டெலிகிராம் சேனல் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனலில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.